தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்து தனது முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். இந்த மாபெரும் வெற்றியில் அக்கட்சி சார்பில் களம் கண்ட பெண் வேட்பாளர்கள் தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக கோலோச்சி வந்த முக்கிய தலைவர்களை வீழ்த்தி சட்டமன்றத்திற்குள் நுழைய தயாராகியுள்ளனர். தலைநகர் சென்னையில் திரு.வி.க. நகர் தனி தொகுதியில் போட்டியிட்ட வடசென்னை மாவட்ட செயலாளர் திருமதி எம்.ஆர். பல்லவி 22,333 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார். திரு.வி.க. நகர் தனி தொகுதி திருமதி எம்.ஆர். பல்லவி சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர். அதேபோல் பல்லாவரம் தொகுதியில் களம் கண்ட கட்சி நிர்வாகி திருமதி ஜே. காமாட்சி சுமார் 54,693 வாக்குகள் வித்தியாசத்தில் மெகா வெற்றியை பதிவு செய்துள்ளார். ராணிப்பேட்டை தொகுதியில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருமதி ஐ. தாஹிரா மற்றும் குடியாத்தம் தனி தொகுதியில் போட்டியிட்ட திருமதி கே. சிந்து ஆகியோரும் தங்களது வெற்றியை உறுதி செய்துள்ளனர். பல்லாவரம் திருமதி ஜே. காமாட்சி கழக நிர்வாகி. ராணிப்பேட்டை திருமதி தாஹிரா கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர். குடியாத்தம் தனி தொகுதி திருமதி கே. சிந்து கழக நிர்வாகி. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி சி. விஜயலட்சுமி 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி வி. சத்யபாமா 66,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளார். பவானி சாகர் தனி தொகுதியில் திருமதி வி. பி. தமிழ்செல்வி மற்றும் அவினாசி தனி தொகுதியில் திருமதி எஸ். கமலி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திருமதி எம். சத்யா மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் திருமதி ஆர். டி. கனிமொழி ஆகியோர் தாவேகா சார்பில் வெற்றி பெற்றுள்ளனர். தென் மாவட்டங்களில் ராஜபாளையம் தொகுதியில் திருமதி ஜெகதீஸ்வரி, சிவகங்கை தொகுதியில் திருமதி குழந்தை ராணி மற்றும் சிவகாசி தொகுதியில் திருமதி கீர்த்தனா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் சிவகாசியில் கீர்த்தனா முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை 3ஆம் இடத்திற்கு தள்ளி 11,600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் முடிவுகளின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், ஆளும் திமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளின் பெண் வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. குறிப்பாக தூத்துக்குடியில் திமுக அமைச்சர் கீதா ஜீவன் தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத்திடம் 37,731 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பாஜகவின் முக்கிய தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரும் தங்களது தொகுதிகளில் தோல்வியை தழுவியுள்ளனர். கட்சியின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களுடன் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. மற்ற கட்சிகளில் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த், காங்கிரசின் தாரகை கத்பட் மற்றும் சிபிஎம் கட்சியின் லதா ஆகியோர் சில தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர்.